இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இத்தனை நாளா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டேன். அந்த வேதநாயகியோட பேச்சை கேட்டு என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. இத்தனை வருஷமா நான் உன்னை தவிக்க விட்டதுக்கும் நீ பண்ணாத தப்புக்கு நான் உன்னை தண்டிச்சதுக்கும் நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்னு தெரியல. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிட. என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? அந்த வேதநாயகி உங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இத்தனை நாளா இந்த ஆட்டம் போட்டா, இப்ப அவ ஆட்டோல தவிடுபடி ஆயிடுச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனி எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. நம்ம மாப்பிள்ள வேலன் மட்டும் இல்லைன்னா அந்த வேதநாயகி இன்னும் எத்தனை காத்துக்கு உங்களை அடிமையா வச்சிருந்திருப்பாளோ தெரியலங்க. அந்த வேதநாயகி கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்ததா அப்ப வேலனை இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையே அனுப்பியிருக்காரு. இப்பதாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் அப்பாவும் சேரணும் தானே நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன். வள்ளி, இனிமே இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எப்படியோ வேதநாயகியால இந்த குடும்பத்துல நடந்த குழப்பம்லாம் இன்னைக்கு தீர்ந்து போச்சு. இனிமே இந்த குடும்பத்துக்கு எதுவுமே நடக்காது. அப்புறம் என்ன, சீக்கிரம் வேலனும் வள்ளியும் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு பெத்து கொடுத்தா போதும், எல்லாரும் சந்தோஷமாயிடுவோம். நீங்க வேற மாப்பிள்ள, என் மகனுக்கு காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருந்தா நேரம் இந்த வீட்டுல பேரனோ பேத்தியோ நடந்துகிட்டுல இருந்திருப்பாங்க. ஆஹா ஆஹா, அத்த அதுக்கு என்ன, இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா போச்சு. என்ன பாலகா, இதுக்கே இப்படி வெக்கப்பட்டா எப்படி? இன்னும் ஸ்வீட் வாங்க போகணும், பூக்கடைக்கு போகணும், ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கணும். எதுக்கு? என்ன திடீர்னு எதுக்குன்னு கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா நடந்தாதானே அந்த குடும்பத்துல குழந்தைய கொஞ்சம் முடியும். அப்பதானே பாலகனால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியும். ஐயோ அழகி, என் கண்ணே பற்றும். 2 ரூமையும் ரெடி பண்ணிட்டோம். 2 ரூமா? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும். எதுக்கு 2 ரூம்? ஆமா, உங்களுக்கும் சேர்த்து தான். ஆமா. என்னது, நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணவங்களா? எங்களுக்கு போய் எதுக்கு இதெல்லாம்? ஐயா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தீங்க, இப்பதான் உங்களோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறீங்க. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. இனிமே எல்லாம் புதுசு தானே? என்ன நான் சொல்றது? ஆமா 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 ஆமா. சும்மா இருங்க நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல வள்ளிக்கும் வேலனுக்கும் ஆக வேண்டிய விசேஷத்தை பாருங்க. என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? இத்தனை நாளா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருந்தீங்க. இனிமேல் அப்படியே என்ன? உங்க வாழ்க்கை எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து உங்க வாழ்க்கையை இனிமேல் நீங்க வாழுங்க. எல்லாருக்கும் முடிஞ்சு போன வாழ்க்கை திரும்ப கிடைக்கிறது இல்ல. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை கொண்டாடுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க வேற சும்மா இருங்க. எனக்கு என் மனைவி திரும்ப கிடைச்சதே பெரிய கொண்டாட்டம் தானே. சும்மா இருங்க. எல்லா பிரச்சனையும் எப்ப முடியும், என் மகளோட வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கும்னு நான் காத்துட்டு இருந்தேன். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி வள்ளி வேலன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். என்ன மேடம், 2 மாசமா ஜெயில இருக்கீங்க, எல்லாம் சௌகரியமா இருக்கா?
உங்களை இங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? சௌகரியமா இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது மேடம். 2 மாசம் இருந்ததுக்கு இந்நேரம் உங்களுக்கு பழகி இருக்கணுமே. இல்லைனாலும் இதுக்கு பழக்கப்பட்டுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கை பூரா சாகர வரைக்கும் இங்கே தான் இருக்க வேண்டியதா இருக்கும். ஆமா, உங்க பையன் ரஞ்சித் எங்க ஓடி போனானே தெரியலையே. போலீஸ் வேற அவனை தேடிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, இனிமே உங்க தொல்லை எல்லாம் இருக்காது. எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. ஆனா நான் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மேடம். ஏய், சும்மா இருடா. இந்த வேதநாயகியை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. எனக்கு பவரும் பதவியும் கிடைக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. இவ்வளவு பட்டும் நீங்க திருந்தவே இல்லைல்ல மேடம். உங்களை மாதிரி இப்படி பதவி மேலையும் பணத்து மேலையும் வெறி பிடிச்ச ஆட்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க இருக்கீங்களே, இதுதான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு சரியான இடம். நான் கூடிய சீக்கிரம் வெளியில வருவேன். எனக்கு பதவியும் வரும். நான் வெளியில வந்ததும் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பதவி மேடம்? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. மதுரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் மகள் வள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேடம். இப்ப பதவி ஏற்கிற விழா வரைக்கும் போயிருச்சு மேடம். ஆனா இது எதுவுமே தெரியாம நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் பவர் பதவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க மேடம். ஏன்னா நீங்க வெளியவே வர முடியாத மாதிரி ஐயா எல்லா செக்ஷன்லயும் உங்க மேல கேஸ் போட்டிருக்காரு. நீங்க எவ்வளவு போராடினாலும் வெளியே வரவே முடியாது. இனிமே இந்த 4 செவுரு தான் உங்க உலகமே. அது எப்படி? பவர் வேணுமா மேடம்? பவரு முதல்ல நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தகுந்த தண்டனை அனுபவிங்க. உங்க வில்லத்தனத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு அமைதியா இருங்க. இனிமே உங்களை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. புரியுதுங்களா மேடம்? சார், டைம் ஆயிடுச்சு. சரிங்க மேடம், வரேன். அப்புறம் மேடம், இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதனால இந்த ஜெயில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ அதுல துளி அளவு கூட குறையாம நல்லபடியா பாத்துக்கோங்க. வரேன் வரேன்.